Hello guys, welcome to my channel. So அடுத்த ப்ராப்ளமும் நம்ம ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். 1 2 ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் டு பி யூஸ்டு டு கூல் nitrobenzene from 400 Kelvin to 317 Kelvin with the help of benzene entering at 300 Kelvin and leaving at 333 Kelvin. Kelvin. Benzene is flowing at a rate of 20,000 kg per hour through the tubes. So tube குள்ள போகிறது benzene. And the tube side coefficient is 1050. Nitrobenzene is flowing through the shell at the rate of 7250 kg per hour. The shell inside diameter is 450 mm and is fitted with 170 tubes of 19 mm OD and 15 mm ID and 5 meter long. Length கொடுத்துட்டான். The tubes are arranged on 25 mm square pitch, baffle spacing 150 mm. Fouling factor is to be provided is, so fouling factor RD. Your symbol RD. Check the suitability of this exchanger. நீங்கள் ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிசைனை பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் டெரிவேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட் லைனில் சூட்டபிலிட்டி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி உன் டேட்டாஸ் வந்து அதில் ஃபிட் ஆகுதா இல்லையாங்கிறத ஒரு லைன் கொடுத்துருப்பேன். சரியா? சப்போஸ் கொடுக்கலன்னா நான் என்னன்னு சொல்கிறேன்னா சூட்டபிலிட்டி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆர்டி ஒரு ஃபவுலிங் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ உன்னோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஆர்டி. இந்த ஆர்டி வந்து கொடுத்துருக்க ஆர்டிக்கு ஈக்குவலாக இல்லை உன்னோட ஆர்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீ டிசைன் பண்ண ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து கரெக்ட். நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க ஒரு ஆர்டி கொடுத்துட்டாங்க ஃபவுலிங் ஃபேக்டர், அவங்க ஒரு ஆர்டி கொடுத்துட்டாங்க, நீ ஆர்டி கண்டுபிடிக்கணும். அந்த ஆர்டி வந்து கொடுத்துருக்க ஆர்டியோட ஈக்குவலாக இல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீ டிசைன் பண்ண ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து கரெக்டு, அது வந்து சூட்டேபிள் அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ டேட்டாஸ் வந்து நைட்ரோபென்சீனோட டேட்டாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. விஸ்காசிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா μ/μw பவர் 0.14, இதுதான் வந்து இதோட யூனிட்டு. எல்எம்டிடி கரெக்ஷன் ஃபேக்டரை வந்து எஃப்டின்னு டினோட் பண்ணுவாங்க. எஃப்டி இது எப்போ யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ பேசிஸ் வந்து 7250 நம்மளுக்கு நைட்ரோபென்சீனோட பேசிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதோட டெம்பரேச்சர் எடுத்துக்கோ. அதே மாதிரி ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா QC = MCP. ஸோ M வந்து நைட்ரோபென்சீனோட MCP ΔT, அதை யூஸ் பண்ணி நீங்கள் MC கண்டுபிடிச்சிக்கோ. நம்பர் ஆஃப் டியூப்ஸ் வந்து 170 டியூப்ஸு, லென்த்து கொடுத்துட்டாங்க 5 மீட்டர். ஓகேவா? அவுட்டர் டயமீட்டர் இன்னர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீ வந்து ஏரியா A0 கண்டுபிடிச்சிக்கலாம், N/D0L. ஸோ ஏரியா தெரிஞ்சிடும். இப்போ Q நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி என்ன போட்டிருப்போம் அப்படின்னா Q = UA LMTDன்னு போட்டிருப்போம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் வந்து FT கரெக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் LMTD வந்து இன்வால்வ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ அதை UA0 FT, ஏன் A0 நைட்ரோபென்சீன் ஷெல், அதே மாதிரி U0 அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உனக்கு U0 வேல்யூ கிடச்சிரும். அந்த U0 தான் UDக்கு ஈக்குவல். இப்போ பேஃபல் ஸ்பேசிங் 150 mm மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கோ. டியூப் பிச்சு 25 mm மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கோ. கிளியரன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், டியூப் பிச்சு மைனஸ் அவுட்டர் டயமீட்டர். ஸோ டியூப் பிச்சு மைனஸ் அவுட்டர் டயமீட்டர் போட்டிங்கன்னா உனக்கு 6 mm கிடைக்கிது. இன்னர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நீ ஏரியா ஆஃப் ஷெல்லு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னர் டயமீட்டர் இன்டூ கிளியரன்ஸ் இன்டூ பேஃபல் ஸ்பேசிங் பை டியூப் பிச். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு இன்னர் ஏரியா கிடைச்சிடும். ஈக்குவல் டயமீட்டர் என்ன பிச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து ஸ்கொயர் பிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் பிச்சுனா ஸ்கொயர் பிச்சுக்கு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ட்ரையாங்குலர் பிச்சுனா ட்ரையாங்குலர் பிச்சுக்கு தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி மாஸ் வெலாசிட்டி. ஸோ மாஸ் வெலாசிட்டி மாஸ் ஃப்ளோ ரேட் பை ஏரியா ஆஃப் ஷெல். இங்கே என்ன மாஸ் ஃப்ளோ ரேட் எடுப்பீங்க, நைட்ரோபென்சீனோட மாஸ் ஃப்ளோ ரேட் எடுப்பீங்க. சரியா? அதே மாதிரி விஸ்காசிட்டி, ஸ்பெசிஃபிசிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சேம் ஃபார்முலா தான். ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிங்க, பிராண்டல் நம்பர் கண்டுபிடிங்க. யூனிட் கன்வர்ஷன்ஸை கரெக்டாக பார்த்துக்கோ. யூனிட்டு ரெனால்ட்ஸ் நம்பருக்கு வரக்கூடாது. சப்போஸ் உனக்கு யூனிட் போடுறப்ப யூனிட் வருது அப்படின்னா அப்போனா நீ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ நான் சாம்பிளாக ட்ரை பண்ணுறப்பாங்க. ஈக்குவல் டயமீட்டருக்கு யூனிட் வந்து மீட்டர். ஜிஎஸ்க்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், kg/மீட்டர் ஸ்கொயர். ஆக்சுவலாக kg/மீட்டர் ஸ்கொயர் ஹவர். இதை 3600 டிவைட் பண்ணினா உனக்கு kg/மீட்டர் ஸ்கொயர் செகண்டுன்னு வரும். டிவைடடு பை விஸ்காசிட்டிக்கு யூனிட் வந்து kg/மீட்டர் செகண்ட். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மீட்டர் செகண்ட், கேஜியை நான் இங்கே எழுதிக்கிறேன்.
மீட்டர் செகண்டை நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ எம்முக்கு எம்மு ஸ்கொயரு கேஜி செகண்ட். ஸோ இப்படி தான் நீ போட்டு பார்க்கணும். நீ வந்து ஒரு ஆன்சரை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா நீ யூனிட் கன்வர்ஷன்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். இப்போ பிராண்டல் நம்பரில் நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா சிபியோட வேல்யூ டைரெக்டாக எடுத்துருவாங்க. சிபியோட வேல்யூ வந்து ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீ டேரெக்டாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை வந்து 1000 மாற்று. ஸோ சிபியோட வேல்யூ வந்து இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிலோ, அதாவது கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் கொடுத்துருப்பாங்க. கன்வெர்ட் இன்ட்டு 1000. அப்படி இல்லைன்னா உனக்கு இப்போ சப்போஸ் நான் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின்னு போடுறேன்னு வைக்கோ. இப்போ என்ன வரும்னா இங்கே சிபியோட யூனிட் வந்து கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின்னு யூனிட் போடுறேன். விஸ்காசிட்டிக்கு ஒரு யூனிட் என்ன சொன்னேன்? கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட். தெர்மல் கண்டக்டிவிட்டி என்னது? வாட் பர் மீட்டர் கெல்வின். அப்போ வாட்டு வந்து கீழே எழுதிக்கிறேன். வாட்டை நம்ம வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜூல் பர் செகண்டை மேலே எடுத்துக்கிறேன், மீட்டர் கெல்வின். இப்போ நீ கேன்சல் பண்ணி பாரு. கிலோகிராம், கெல்வினுக்கு கெல்வின், செகண்டுக்கு செகண்டு, மீட்டருக்கு மீட்டர். ஆனால் இது 2 நிற்கிதா? எப்படி கேன்சல் ஆகும்? அப்போ இதை வந்து இன்டூ 1000ன்னு போட்டிங்கன்னா வந்து ஆன்சர் கரெக்ட் ஆகிடும். இப்படி தான் நீ இந்த பாட்டை வந்து நீ கோ த்ரூ பண்ணிட்ட அப்படின்னா எந்த டிசைனுக்கு போனாலும் சரி உனக்கு பேசிக் ஸ்ட்ராங் ஆயிரும். ஈஸியாக நீ டிசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இதுதான் வந்து நல்ல லைஃப் கொடுக்குற ஒரு நல்ல லைஃப் கொடுக்குற ஒரு ஜாப் டிசைன். ஐடி பீப்புள் மாதிரி நீ வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு உனக்குன்னு ஒரு சிஸ்டம் எக்ஸல் ஷீட் தான் நீ ஆப்ரேட் பண்ண போகிற. பட் இந்த பேசிக் ஃபார்முலாஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிட்ட அப்படின்னா உனக்கு ஈஸியாக கிடச்சிடும். ரெனால்ட்ஸ் நம்பருக்கு இப்படி வருது அப்படின்னா அப்போ யூனிட்டை போட்டுப்பாரு. எல்லா யூனிட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஓகே ரைட். அதே மாதிரி பிராண்டல் நம்பருக்கும் யூனிட் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்து போட்டிங்கன்னா உனக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும். பிராண்டல் நம்பர் அதே மாதிரி 1000s வராது மேக்ஸிமம். ஸோ நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? பிராண்டல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நசல்ட் நம்பர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இது ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன்? 0.36 ஸ்டார்ட் ஆகும். இதே வந்து டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு அப்படின்னா 0.23 ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ இங்கே பார்த்துக்கோ, இங்கே தான் மியூ பை மியூ டபிள்யூ. இது நம்ம என்ன சொன்னோம் கொஷனில்? இதுதான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா விஸ்காசிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர். இங்கே பசங்க என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ மியூ பை மியூ டபிள்யூ அப்படின்னா இங்கே மியூவோட வேல்யூ தூக்கி போடுவேன். ஆனால் மியூ டபிள்யூவோட வேல்யூ கொடுக்கல. மியூவோட டபிள்யூங்கிறது என்னது? வால். இது வந்து விஸ்காசிட்டி. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா வாலோட விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் த வால் திக்னஸ் அப்படின்னா விஸ்காசிட்டி ஆஃப் த வால்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன். நீ டேட்டா வந்து மியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. விஸ்காசிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் இந்த ஹோல் டேர்மை தான் நம்ம வந்து விஸ்காசிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். இது வந்து 1ன்னு எடுத்துட்டோம். டேட்டா கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க 1. அப்படி கொஷன்லேயே கொடுக்கல, மியூ டபிள்யூவும் கொடுக்கல அப்படின்னா டேட்டாவே நீ இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணு. உனக்கு வந்து H0 வந்து என்ன வருதுன்னா 511 வரும். ஓகேவா? இப்போ HIங்கிறது என்ன? நீ HI வந்து இங்கே பசங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மெனக்கட்டு உட்காந்து HI கால்குலேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் HIங்கிறது என்ன? I இண்டிகேட்ஸ் யுவர் இன்சைடு, H இண்டிகேட்ஸ் யுவர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். அப்போ இன்சைடு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இப்போ கொஷனை படி. என்ன கொடுத்துருப்பாங்க? the tubes are following factor, check the suitability. Benzene is flowing at a rate of 20,000 kg per hour through the tubes and tube side coefficient is 1050. ஸோ கொடுத்துருக்க வேர்டிங்ஸை வச்சு தான் வந்து இது வந்து இன்சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரா இல்லை அவுட் சைடாங்கிறது. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லேயே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோட்டு நீ என்ன அனலைஸ் பண்ணணும்னா எது ஹாட் ஃப்ளூயிடு, எது கோல்டு ஃப்ளூயிடு. செகண்ட் நீ என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எது டியூபுக்கு உள்ளே போகுது, எது வந்து டியூபுக்கு வெளியில் போகுது. ஓகேவா? இதை தெரிஞ்சால் மட்டும்தான் உனக்கு. இப்போ டியூபுக்குள்ளே போகிறது என்னது? இங்கே பென்சின். இதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாமே நைட்ரோ பென்சின் வச்சு போட்டிருப்போம். ஆனால் இங்கே டியூபுக்குள்ளே போகிறது பென்சின். அப்போ பென்சின் உள்ளே போகுது அப்படின்னா இன்சைடு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. சரியா? அப்படியே உனக்கு தெரியல அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டோட யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். இந்த யூனிட்டை வச்சு நீ வந்து வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ HI கொடுத்துட்டாங்க. அப்போ டேட்டா எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? 1/H0 + 1/H0 இன்டூ டயாமீட்டர்ஸ் அவுட்டர் இன்னர் போட்டிங்கன்னா உனக்கு U0 கிடச்சிரும்.
ஓகேவா? ஏற்கனவே யூடி கால்குலேட் பண்ணியிருக்க, இந்த யூ நாட்டுங்கிறது தான் யூசிக்கு ஈக்குவல். ஓகேவா? இதை வச்சு இப்போ என்ன ஃபார்முலா, 1/UD is equal to 1/UC plus RD. RD எப்படி கால்குலேட் பண்ணோம்? UC minus ID by UC into RD. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறப்ப உனக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 1.01 into 10⁻³ கிடைக்குது. கொஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 into 10⁻⁴. அப்போ இதில் எது பெருசு? இது சில பசங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கே -4 இருக்குது, இங்கே -3 தானே, அப்போ -4 தான் பெருசு அப்படின்னு. இதே +4 தான் மைனஸ். +4 இருந்தால் மட்டும்தான் இது அதிகம், இது -4. அப்போனா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், இது என்னோட நாலேஜை வச்சு நான் உனக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ 9 into 10⁻⁴ அப்படின்னா, இங்கே மைனஸ் பவரில் 4 இருக்குது அப்படின்னா முன்னாடி வந்து 3 0 வரணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ 3 0 9. நம்மளுக்கு உனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 10⁻⁻3. இங்கே -3 இருக்குதா? அப்போ என்னது? அப்போ எத்தனை 0 வரணும்? 2 0 வரணும். 1 1. அப்போ இதில் எத்தனை? இல்லை 3 0 இருக்குது, இல்லை 2 0 தான் இருக்குது. அப்போ 2 0 இருக்கிறது தான் அதிகம். அப்போ உனக்கு வந்து அப்போ நான் என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தேன் ப்ராப்ளத்துக்கு முன்னாடி? நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்க ஆர்டியோட அதிகமாக இருந்துச்சுன்னா நீ பண்ண டிசைன் வந்து கரெக்டு, இதுதான் வந்து சூட்டேபிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உன்னோட சூட்டபிலிட்டி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோ. ஏதாவது தயவு செஞ்சு இந்த ப்ராப்ளத்தை கோ த்ரூ பண்ணு. உனக்கு அன்ஆனஸ்டி கொஷின்ஸ் மேபி வரலாம், வந்துச்சுனாலும் இந்த மாடல் வந்தால் கூட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். உனக்கு எது ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, உனக்கு புரியுது இல்லை வந்து புரியல அப்படின்னு எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடு. ஸோ தட் we can be motivated and we can go for நம்பர் ஆஃப் வீடியோஸ். ஓகேவா? ஸோ நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு ஆளானால தான் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெகுலராகவே போடுவோம். ஷார்ட்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கோம். பேசிக் ஷார்ட்ஸ் நிறையா வச்சுருக்கோம். அடுத்தது உங்களுக்கு கெமிக்கல் டெக்னாலஜிக்கு இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பேசிக்ஸாக படி. கண்டிப்பாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அதில் வந்து கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ அதை ட்ரை பண்ணி பாரு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரிக்கி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். அது ஆப்டிடியூட்ஸில் யூஸ் ஆகும். ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணணும், ஒரு ஃப்ராக்ஷன்ஸை எப்படி ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணணும், ஒரு பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸை எப்படி ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுங்கிறது நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துட்டே வருங்க. ஸோ தட் we can improve. சில பேர் கமெண்ட்ஸில் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ we are working on that. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.